வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சுட்ட கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கத்திரிக்காவை டைரெக்டாக தீயில வாட்டிடலாம். ஒரு 15 செகண்ட் ஆனதும் அடுத்த சைடு திருப்புங்க. இதே மாதிரி எல்லா சைடும் நல்லா பர்ன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு பர்ன் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் ஒரு கத்திரிக்காய் நல்லா பர்ன் ஆகிறதுக்கு. நல்லா பர்ன் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் இதோட தொலியை நீக்கிடலாம். இது மாதிரி தொலியை நீக்கிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்ல ஒரு ஃபோக் வச்சு மேஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மேஷ் ஆயிடுச்சு. ஸோ இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட டெலிஷியஸான சுட்ட கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் சாப்பாடு கூட இல்லாட்டி ரோட்டி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த சுட்ட கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப டெலிஷியஸான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.